சென்னையில் ஒரு முக்கியமான அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய இந்த ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருப்பது டைடில் பார்க். இந்த ஜங்ஷனில் சிக்னலில் எவ்வளோ நேரம் பல பேர் சென்னை வாசிகள் நிச்சயமாக காத்திருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த டைடில் பார்க் ஜங்ஷனில் புதுசாக யூட்டன் பாலம் திறந்திருக்கிறாங்க. இந்த யூட்டன் பாலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் திருவான்மியூர்லேருந்து வந்து லெஃப்ட் எடுத்து நீங்கள் மறுபடியும் இல்லை ரைட் எடுத்து போக வேண்டியது இருக்கும். இப்போ என்னன்னா இந்த ரைட் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தீங்கனாலே அப்படி யூட்டன் பாலத்தில் பண்ணி நீங்கள் மறுபடியும் ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிச்சி மத்திய கைலாஷை போய் அடைஞ்சிடலாம். இரண்டாவதான ஒரு யூட்டன் பாலமாக இந்த யூட்டன் பாலம் பார்க்கப்படுது. ஏற்கனவே இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேலேயே ஏற்கனவே நம்ம இந்திரா காந்தி நகருக்கு ஜங்ஷன்லையும் இதே போல் ஒரு யூட்டன் பாலம். இங்கேருந்து போகிறவங்க மறுபடியும் அங்கே போய் மத்திய கைலாஷ் போகாமல் நடுவுலையே அந்த இந்திரா காந்தி ரயில் நிலையத்துக்கு இந்திரா நகர் ரயில் நிலையத்திலேயே யூட்டன் அடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அங்கே பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த இடத்துல மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு பாலம் வந்து கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்கிறாங்க. அந்த 27 கோடி ரூபாயை கட்டினதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் திறந்து வச்சிருக்கிறாரு. ரொம்ப பெரிய முக்கிய போக்குவரத்து நெரிசலாக இருக்கக்கூடிய இந்த பகுதி, ஏன்னா ஐடி காரிடார்ஸ் ஃபுல்லாகவே இருப்பது இந்த ஓஎம்ஆர் பகுதியில். அந்த ஓஎம்ஆரில் இணைக்கக்கூடிய பகுதி வந்து இந்த ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் ஹைவே. அதே போல் லெஃப்ட் எடுத்தால் நம்ம வந்து திருவான்மியூர் போக வேண்டியது இருக்குது, அல்லது அங்கேருந்து வரக்கூடியவங்களும் இந்த பகுதிக்கு இருப்பாங்க. இந்த காரிடார் ஐடி காரிடாருக்கு ஒரு முக்கியமான தளமாக இந்த பகுதி இருப்பதால் மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இந்த காலகட்டத்தில் அலுவல் நாட்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால தான் இப்போவும் பார்த்துட்டு இருக்கலாம் அவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்குன்னு. இது மக்கள் பயன்பாட்டிற்கு இன்றே திறந்து விடப்பட இருக்கு. உடனடியாக மக்கள் இல்லை பயணிக்கலாம். அதற்கான பணிகளும் ஒரு பக்கம் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மேம்பாலம் உண்மையாகவே சென்னை வாசிக்கு குறிப்பாக இந்த ஓஎம்ஆர் அல்லது ஈசிஆர் கனெக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதுபோல் ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் ஹைவேவுக்கு இணைக்கக்கூடிய பகுதியாக ஐ மீன் எஸ்ஆர்பி டூல்ஸ் போகக்கூடிய இடத்துக்கு இதை தாண்டி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதனால் 2 யூட்டன் பாலம் ஒரே இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸில் சென்னை வாசிகளுக்கு வந்திருக்கு. அது கடந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது இன்றைய தினத்தில் இந்த இடத்துல இந்த பாலமும் திறந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்த பாலங்கள், இந்த யூட்டன் பாலங்கள் வந்து சென்னை வாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். அது பக்கம் பார்த்தீங்கன்னா அருகிலேயே இந்த யூட்டன் பாலத்துக்கு அருகிலேயே ஒரு நடைமேடை வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த டைடில் பார்க் ரயில் நிலையத்திற்கும் பக்கத்திலேயே அந்த டைடில் பார்க்கை கிராசிங் செய்யக்கூடிய சிக்னலுக்கும் பயன்படக்கூடிய வகையில் நடைமேடை வந்து எஸ்கலேட்டர், அதாவது தானியங்கி மின்தூக்கி மூலமாக எஸ்கலேட்டர் மூலமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் அதுவும் இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபா செலவில் கட்டப்பட்டு அதுவும் இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சர் திறந்து வச்சுருக்கிறார். நிச்சயமாக சென்னை வாசிகளுக்கு இந்த 2 ஃபெசிலிட்டியுமே மிக முக்கியமாக இருக்க போகுதா நம்ம பார்க்கலாம். சென்னையில் ஒரு யூட்டன் பாலம் ஏற்கனவே இருக்கும் பொழுது 2வது யூட்டன் பாலமாக இந்த யூட்டன் பாலம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கின்றதே சொல்லலாம். போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கும். காலை நேரங்களிலும் மாலை அலுவலகம் விடும் நேரங்களிலும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய நேரமும் வரக்கூடிய நேரமும் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தற்போது இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய இந்த யூட்டன் பாலங்கள் சென்னை வாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைய இருக்குது. சென்னை மட்டுமல்ல, வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸில் சென்னை நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வருது. ஒரு பக்கம் மெட்ரோ வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செகண்ட் ஃபேஸில். அதே போல் இது போல் சிறு பாலங்கள், முக்கியமான பாலங்கள், சென்னையை இன்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய பாலங்கள், அது மாதிரி போக்குவரத்தை வந்து குறைக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் குறைக்கக்கூடிய பாலங்களாக உருவெடுத்துட்டு வர்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போவே நம்ம பார்க்கலாம் அவ்வளோ பேர் டிராஃபிக்கில் வெயிட் பண்ணி இந்த இடத்த வந்து ஜங்ஷனை வந்து கடந்துட்டு போகிறாங்க அப்படின்றத. அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல புதிய யூட்டன் பாலம் சென்னை வாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஒளிப்பதிவாளர் ரம்ஜித் காட்சி கட்டி கொண்டிருக்கிறார். எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து எஸ்ஆர்பி டூல்ஸ் தரமணி பகுதியில் போகக்கூடிய வாகனங்கள் எந்த அளவுக்கு முட்டி மோதி நெருங்கக்கூடிய ஒரு போக்குவரத்து நெரிசலாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த யூட்டன் பாலம் வந்தால் நிச்சயமாக சென்னை வாசிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. டைடில் பார்க் அருகே இந்த யூட்டன் பாலம் சென்னை வாசிகளுக்கு
குறிப்பாக வாகன ஓட்டிகளுக்கு இந்த அலுவலகம் செல்லக்கூடிய நேரங்களில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகிறது. அது வரும் நாட்களில் மக்கள் பயன்பட மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு யூட்டர்ன் பாலமானது தற்போது உருவெடுத்து மக்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது.